ஹாய் ஃபோக்ஸ், நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் 1 இல்லை 2 ட்ரெஸ்ஸு தான் அதை மாற்றி ரிப்பீட்டடாக போட்டுருப்பேன். இது எனக்கு ஆரம்பத்துலேருந்து, அதான் நான் வீடியோக்கு ஆரம்பித்த காலத்துலேருந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் ரிப்பீட்டடாக ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு. எனக்கு என்னமோ முன்னாடி இருக்கிறத எடுத்து போடுறேன்னா இல்லை உள்ளே இருக்கிறத தேடி எடுக்கலையா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு. அதனால் பின்னாடி பார்த்தீங்களா நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே திரும்ப எடுத்து போட்டு அதில் நான் கழிச்சு விட்டு பார்க்குறேன் எது ஆகாது அப்படிங்கிறது. இன்றைக்கி சின்சியராக கழிச்சு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பொதுவாக லேடிஸ் பீரோலேருந்து ஆகாத துணி எடுத்து போடும்போது காவாசி துணி தான், அதாவது ஒரு 5-6 துணி மட்டும் தான் இது ஆகாதுன்னு மனசு இல்லாமல் தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி கேட்டகரி தான் நானும். இப்போ எடுத்து போட போகிறேன். எவ்வளோ ட்ரெஸ் ஆகாதுன்னு இருக்கு, நேர்மையாக எடுத்து போடலாங்கிற முடிவோடு இருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆதனுக்கு தொப்பி தான் போட்டுருந்த ஒரு சேலை. இது ரொம்ப அதை பிரிச்சா ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறதுக்காக எடுத்து முதல்ல கட் பண்ணி முடிச்சு போட்டு ஆகாததெல்லாம் எடுத்து வச்சிருக்கு மூட்டை கட்டுறது முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக 2ஆம் மடிச்சு போட்டு வெட்டிட்டு இருக்கேன். இருக்கிற ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அத்தனை ட்ரெஸ்ஸில் 10 ட்ரெஸ்ஸு, 10 டாப்பு, 4 லெகின்னு, 2 ஸ்கர்ட்டு, இது எல்லாமே கொஞ்சம் டாப்ஸு, நைட் ட்ரெஸ். இவ்வளோ தாங்க. இது எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள், நான் கழிச்சு விட்டது போக. அதே மாதிரி ஆதண்டும் பழசெல்லாம் கழிச்சது போக எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இனி இதெல்லாம் புதுசு எப்போ வாங்கி நிரப்பி எப்போ போடுறது. கட்டாத சாரியெல்லாம் அடுக்கி கிடக்குது. ஆனால் கட்டுற துணியும் எதுவும் இல்லை. இதெல்லாம் ஆகாதுன்னு கழிச்சு விட்டது. ஃபஸ்ட்டு இது எல்லாமே துடைக்கணும். இது அழுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, இந்த கல் அப்படிதான். அதனால இங்கே பேப்பர் போடுவோம். பில்டிங் கட்டும்போது ஆகாத கல்லெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி அலமாரி மாதிரி பண்ணிட்டோம். எவ்வளோ வருஷம் போட்டாலும் உழைக்குது. பக்கத்துலேயே இந்த ரெஸ்ட் ரூம் அட்டாச் ரூம் அப்படிங்காட்டி கீழே வச்சிட்டோம்னா இங்கேயே அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வைக்கிறேன். இதெல்லாம் என்னோட நைட்டி கலெக்ஷன். 1 2 3 4 5 13 நைட்டிஸ் இருக்குது. அந்த 13ல் இது எல்லாமே எங்கள் அக்காவோடது. எங்கள் அக்கா போட்டு யூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அவள் போடாமல் விட்டது நான் போடுவேன். தங்கச்சியாக பிறந்தாலே இதாங்க பிரச்சனை. அவளோட ஸ்கூல் யூனிஃபார்ம் நமக்கு வரும், அவளுக்கு சின்னதான ட்ரெஸ் எல்லாம் நமக்கு வரும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவள் போட்டு நான் போட்டது இப்போ வரைக்கும் தொடருது. அந்த நைட்டிஸ் கொண்டு என்னடா இழிச்சோய பாருங்க, என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. ஆனா அவளை கேளுங்க, அவளோட ட்ரெஸ்ஸை ஒரு தடவை நம்ம தெரியாம அங்கிருந்து வரும்போது வேற ட்ரெஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு வந்துட்டோம்னா அதை திரும்ப அவ போடவே மாட்டா. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இதுல யூகேல இருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஆதுக்குட்டிக்காக அனுப்புனது நிறைய கலெக்ஷன் அனுப்புனாங்க. அதை நம்ம ஒரு வீடியோவாவே போட்டிருந்தோம். அந்த வீடியோ நான் கீழே கமெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. சூப்பரா இருக்கும் ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே எம்என்எஸ் பிராண்ட்ல இருந்து வந்தது. நல்லா இருக்கும். இது என்னன்னா சோ சேட், ரொம்ப குட்டியா போச்சு ஆதுக்குட்டிக்கு. நான் இப்போ கூட எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் போகும்போது சும்மா ஓவர் கோட் மாதிரியாவது போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் எடுத்து போவேன் மனசு இல்லாம. ஆனா அவனுக்கு இப்படி போடும்போது இப்படி பண்ணுவானா பத்தாது. அதனால சரி ஓகே, இதை மெமரிஸ் கலெக்ஷன்ல போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இது மெமரிக்குள்ள போகுது. இப்போ இது ஆதுக்குட்டியோட போட்டோ ஷூட்டுக்காக எடுத்தது. எவ்வளவு குட்டி ஆயிடுச்சு பாருங்க, ரொம்ப குட்டி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து இதுல வைக்க போறோம். இது ஆதுக்குட்டி பிறந்தப்போ இந்த ட்ரெஸ் அவனுக்கு போட்டு இங்க சைட்ல எல்லாம் 2 பக்கம் கட்டி விடுவோம் குட்டி பேபியா இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு தடவை போடும்போது அவன் தொப்பை இதை இடிச்சதுன்னு சொல்லி கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடவே இல்லை. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. இதுவும் இப்போ மெமரி கலெக்ஷன்ல போகுது. கியூட்டா இருக்கு. இது இந்த பிக்சர் பார்க்கும்போதே ஆதுக்குட்டி அப்போ எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் புட்டுன்னு கொடுன்னு. இந்த ட்ரெஸ்ல தான் பிக்சர் இருந்தால் நான் போடுறேன் சைட்ல. பிக்சரோ இல்லை வீடியோவோ க்யூட்டாக இருக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. மெமரி கலெக்ஷன். இது
நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஆதிக்குட்டியோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது தான், குரியரில் அனுப்பியிருந்தாங்க. அப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டிருந்த ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த கலெக்ஷனும் இப்போ 10 அப்படிங்கிறக்காக மெமரி கலெக்ஷனில் போகுது. நம்ம சப்ஸ்கிரைபரோட மெமரி கலெக்ஷனாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் வந்து கன்சீவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சீவாக இருக்கேன்னு தெரியாமல் போய் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும்ல, அந்த மாதிரி சென்னையில் இருக்கும்போது எடுத்த ட்ரெஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா போடவே இல்லை, ஒரு தடவையாவது போடணும் அப்படிங்கிறதுக்காக நீனாக்கு போட்டது. அது ஒரு தடவை போட்டு கழட்டினதோட சரி. அப்போ என்னோட சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மாலு, என்னோட டாப் சைஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மாலு. இப்போ பாருங்கள் எவ்வளோ குண்டாயிட்டேன் அப்படின்னு. ஸோ இது வந்து நான் திரும்ப இலச்சனா போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எடுத்து வச்சிருக்கேன். ஹோப் சீக்கிரம் இலச்சிடுவேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நம்ம என்ன சொல்றது, ஒரு சில ஹார்மோன்ஸ் தாங்க நமக்கு, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து குபுகுபுன்னு உடம்பு ஏறதுக்கு காரணம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் அப்படிதான். ஒரே ஒரு நாள் வந்து டேக் பிரிச்சு சரி ஒரு நாள் போடலான்னு சொல்லி உள்ள போட்டேன். போடும்போது பாத்தீங்கன்னா நான் அப்படியே உள்ள மாட்டிக்கிட்டேன். கழட்டவும் முடியல, போடவும் முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இது எல்லாமே வந்து போடாமலே இருக்கிற கழுத்து திரும்ப உள்ள போக போகுது. இது யாருக்காவது கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லி கூட நீங்க கேட்பீங்க. ஆனா எனக்கு வந்து எல்லாரும் அப்படி வாங்குறவங்க பழைய துணி இருந்தா கொடுங்க நாங்க போட்டுக்கிறோம்னு வந்து கேட்டாங்கன்னா கொடுப்பேன். நானா வாலண்டியரா போய் கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வேர் பண்ண ட்ரெஸ் போடுறதுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நம்ம போய் கம்பல் பண்ணக்கூடாதுல்ல அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து மேட்டர்னிட்டி டைமில் வாங்கினது, ஃபீடிங்காக வாங்கினது. ஆனால் இது கூட எனக்கு பத்த மாட்டேங்குது. மீடியம் சைஸ் தான், பட் இது கூட எனக்கு பத்தாமல் போயிடுச்சு இப்போ. அதனால இதுவும் வந்து இப்போ உள்ள போகுது. மேபி அட்லீஸ்ட் இதுவாவது நான் சீக்கிரம் வெளியே எடுத்துருவேன் உடம்ப குறைச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் தாங்க இப்படி போகுது. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்தேன்னா அது போட மாட்டேன். ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போட்டுக்கலாம், அடிக்கடிலாம் ட்ரெஸ் எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வச்சு நான் போட மாட்டேன். அடிக்கடி ட்ரெஸ் எடுக்கிற ஆளும் நான் இல்லை. மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் ப்ரமோஷனில். ஸோ இதெல்லாம் கூட மீஷோ ப்ரமோஷனில் வந்து தான் போட்டது. இதெல்லாம் நல்லா தட்டினா வெளுக்கு என்ன சொல்கிறது, நல்லா போட்டோம்னா நிறைய டைம் யூஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகுது. ஆனால் மற்றதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுறதுல அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். கிழிஞ்சு போன கலெக்ஷன்லாம் ஒரு சாரியை இந்த மாதிரி 2-3 கட் பண்ணி வச்சிங்கன்னா தான் முடிச்சு போட்டு மூட்டை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸஸ். துணி 2 மூட்டை சேர்ந்துருக்கு. இதை எடைக்கு போடலாமா, என்ன பண்ணலாம்? எடைக்கு போனால் ஒரு 50 ரூபா வரும். எடைக்கு போட்டால் ஒரு 50 ரூபா வரும் தேரும்னு நினைக்கிறேன். பாப்பா க்ளீன் பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிட்டா. ஸோ இவன் வந்து கூட்டுற வேலை, இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சு கூட்டுற வேலை. இது வந்து அப்பாவுக்கு வாங்கி அடுக்கி வச்சிருக்கு டயப்பர்ஸ். வீடு பாருங்க இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாப்பா எப்படி எல்லாத்தையும் கூட்டி க்ளீன் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். செல்ஃப் எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் இந்த ரேக்கும் பண்ணணும். இதுக்கு டைம் இல்லை, அதனால அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கோம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. சாமி ஃபோட்டோ கிட்டே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா?